இல்ல. ஆ சரியா ஒதுங்க. ஒரே 1 செகண்ட். ஆ ஸ்லானிங் முடிஞ்சது. சாரி பிரதர், ஆ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆ சரி ஓகே. எனக்கு அந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்க. ஜஸ்ட் ஸ்கிரீன் இல்ல ஒதுங்க. இல்ல ரஹ்மான் ரஹீம். ஃப ஐ ந ஃப ஐ ந
திருப்பி போதுங்க. ف ஐ ஐ ந சவுண்டா? ஃப ஓகே ஐ சாஜித் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஃப ஐ ஃப ஐ சவுண்ட் தான் சரி. ஓகே ஃப அ சாரி ஃப ஐ ந ஃப ஐ ந குட். ரெண்டாவது. ஹி ச பு ஹும் ஹிசாபுஹும் ஹிசா ஹிச ஹிச ஹிசா ஹைச என்று மாறணும். ஓகே ஹி ச பு ஹும் ஹிசாபுஹும் திருப்பி போதுங்க. ஹி ச பு ஹும் ஹிசாபுஹும் பெரிய சவுண்ட் வரணுமா? ஹிச ஓகே புகும். ஓகே ஹி ச பு ஹும் ஹிசாபுஹும் ஹும் ஹும் அல்ல ஹும் பெரிய ஹாடுகும். ஹும் 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 ஹிசபுஹும். ஹிசாபுஹும் ஹிசா ஹிச மாத்திரம். ஹிசா ஹிச ஹிச என்று மாறும். ஹி ச பு ஹும் ஹிசாபுஹும் ச மூணாவது. ச யூ ஔ ந யூ ஓ ந நீட்டுறது போதாது. யூ யூ ஊன யூ ஊ உடையக்கூடாது. வளையணும். யூ ஊன. ஓகே யூ ஔ ந யூ ஓ ந இது போதுங்க. கொஞ்சம் யூ ஓ ந யூ ஓ ந நாலாவது. தத் தத் பல. கோ பாருமே. தத் தத் அல்ல தல். தத் தத் தன்னு சொன்னா தத்துன்னு க சொன்னா அதுக்கு மேல பல்ல படும். அப்படித்தானே? ஓகே ஆ, ஆமா இதுக்கு பட. த தல் படாம நிக்கணும். தல். த ஆ, த தல். த கோ கா பூ அல்ல. கா பல. ந ஹ ஹ. பாத்தீங்களா? திருப்பி பழைய மாதிரி மாத்திட்டீங்க. ஒரு வாரம் தச்சு ம். கொஞ்சம் டச்சிலாம் போனா அப்படித்தான் ஏன். அதாவது ஹ ஹ திருப்பியா. ஹ ஹ பெரிய த எழுத்து. ஆ. ஹ த தல் த தல் த தல் த ஸ்டார்டிங் த. த ஆ, தத் அல்ல. இப்ப நாக்கு பண்ணிக்கணும். தல். த ஆ, தல். அது ஆ, லைட்டா டச் லைட்டா த பட்டு படாமல் இருக்கணும். தத் மேல் நல்லா படப்படாது. அழுத்தம் கொடுத்து பட்டுச்சுன்னா பெல. ஓகே த த திருப்பி போதுமா? த தத். த ஹ பூ ந ذهبون தல் அல்ல தல். ذ ذ தல். ك بو க க இல்ல ஹ. ذ ه بو ن يذهبون தذஹபூன. يذهبون சரி போதுங்க. ذ ஆ, خ அதாவது தல் அல்ல தல். ذ தல் அல்ல தல்.
கரெக்டா தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா சவுண்டு சவுண்ட் மாறி ஓகே. வருது, அங்கதான் பிரச்சனை. அப்படியே இல்லை, நீ கரெக்டா சொன்னா சவுண்ட்ஸ் கரெக்டா வரணும். நீங்க சரின்னு சொன்னா எனக்கு சரி, அதுல கொஞ்சம் எனக்கு பின்னாடி வைக்கப்படாது, அப்படித்தானே? இப்ப அதாவது அல்ல அதான் நான் கொஞ்சம் சவுண்ட் த இப்ப வருது இந்த தல். த த கோ கா கா பூல அல்ல, கா இல்ல. ஹ த தல் அல்ல, ஹோ. திருப்பி மாறிட்டு 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 மாறிட்டு. ஓகே. ஆ இதுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும்போது அது மாறுது. அதான், நான் இதுதான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்னேன். அந்த இதுக்கு முன்னுக்குள்ள பாடம் நடிக்கிறேன், அந்த கன்ஃபியூஸ த ஹ ஆ, த ஹ அதை ஃபுல்லாவே பிடிச்சிக்கணும் மெடிசன் ஆகிதான். ஏன்னா போக போக சொற்கள் கொஞ்சம் கூடுதே, எழுத்துக்கள் கூடுதானே. அப்ப அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆமாங்க. எப்படியுமே கொஞ்சம் கூடும். நாங்க கொஞ்சம் கவனமா அந்த இடத்த தாண்டி போகணும். திருப்பி ட்ரை பண்ணு. த அதாவது அல்ல தேல், ஹோ தேல், த அதாவது அல்ல பிரதர். த இஸ் தேல். ஓகே. தத் த நான் ஃபர்ஸ்ட் திருப்பி. நார்மலா தத்துன்னு சொல்றேன். இல்ல தது அல்ல. தத் த இது வந்து இல் ஆ, தேல். த இது இல் இத் மேலே பேசப்படாது இத்ன்னு சொல்லி. ஓகே. த ஆ த தத் என்ன வருது? தேல். த அதுதான்டா பேல. தத் ஓகே. த தத் ரெண்டுக்கு தத் வித்தியாசம் இருக்கு பிரதர். தல், ஓகே. தல், தத், தல். மூணு விதமான நாலு விதமான உச்சரிப்பு நீங்க அந்த இடத்துல உச்சரிக்கிறீங்க ஒரே இடத்துக்கு. நீங்க ரெக்கார்டை கேட்டு பார்த்தா வழங்கும், நீங்க ஓகே. எத்தனை வடிவத்தில் அந்த எழுத்தை ஒரு வடிவம் தான் நிக்குது, ஆனா நீங்க கிட்டத்தட்ட நாலு வடிவத்துக்கு அந்த எழுத்தை உச்சரிக்கிறீங்க. அதான் அது தப்பாயிருங்கிறனால மாறி மாறி போகுது. அந்த 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 கன்ஃபியூஸ் தான் என்ன நடக்கும், உங்களுக்கு சரியான உச்சரிப்பை உங்கள்கிட்ட இருந்து மறந்து வைத்திரும். ஏண்டா நீங்களே நாலு உச்சரிப்பு உச்சரிக்கிறீங்க, அந்த நாளுக்குள்ள ஒன்று சரியாகிக்குது, அடுத்த மூணு பிழை ஆகிக்குது, பிழைவுல தானே கூட. அப்ப அதெல்லாம் நாங்க ஆமாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப அந்த அந்த இடத்துல நாங்க கவனம் பார்த்து பிடிச்சுக்கிறணும். இப்ப எனக்கு சரியான உச்சரிப்பு மட்டும் ஓகே. தெரியாது. எப்படி வரும்? த இப்ப உச்சரிப்பு சரி பிரதர். த என்ற தாவன்னு இட்டுப்படுது, அப்படிதான். ஆ, ஆமாங்க. அது அதை இல்லாம ஆக்கணும். த த தாவணிட்டத்தை இல்லாம ஆக்கணும், அதால உச்சரிக்கணும், அதா சவுண்ட் உச்சரிக்கணும். ரெண்டு வேலை இப்ப. இது ஒண்டும் ஒண்டும் த இந்த என்ன சொல்ற, இரட்டை புள்ளைகள் மாதிரி ஒன்றை விட்டு அடுத்தது ஒட்டவா இல்லாம ரெட்டப்பள்ளி. போகுது. அதான் இதுக்கு வந்து புரிஞ்சு சொல்றதுக்கு இதுக்கு சவுண்ட் கொடுக்கறதுனால இது தப்பாகுது, நீட்டிடுது. ஆஹ் அஹ் சரி, உங்களுக்கு விஷயம் விளங்குச்சு, நான் அடுத்தது புரியுது. போறேன். அஞ்சாவது வாங்க. நீங்க புரியுது வகையில புரியுது பிரதர், இப்படித்தான் புரியுறதுங்கிறது ஓ 50%. அடுத்த 50 ப்ராக்டிஸ் பண்ணணுமா, அப்பதான் 100 ஆகும். ஓகே ஓகே. அஞ்சாவதா? த த வீ லு த வீலு. ஒவ்வொரு எழுத்தா உச்சரிச்சதுக்குள்ள தேண்டு வந்துச்சு, மொத்தமா சேர்த்துவதுக்குள்ள தான்னு வந்துட்டு. வித்தியாசம் தானே. அது அதுக்கான ஒவ்வொரு மறந்து எழுத்தா ஆ, உச்சரிக்கிறதுக்குள்ள த வி லு மிச்சம் பெர்ஃபெக்ட். ஆனா அதே உங்களோட வாய் தான் சேர்த்து ஓதுறதுக்குள்ள திருப்பி தா வீலுன்னு த தாக்கு பேத்திட்டு மாறப்படாது, ஒரே வடிவம் வைக்கணும். ரெண்டையும் ஒரு வடிவத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சைட் ஓகே. பேலு, அடுத்த சைட் சரி. அப்ப அடுத்த சரியானதை பிடிச்சுக்கொண்டா சரி. திருப்பி எழுத்து கூட்டி ஓதுங்க, அப்பதான் சரி. எழுத்து த கூட்டி ஒவ்வொரு எழுத்தா ஓதிட்டு ஓதுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த எழுத்து பிடிபடும். ஓகே. த வீலு த வீலு. தா தே ரெண்டையும் சொல்லி காட்டுங்க பாப்போம். த கே. இல்ல, தா தே கவனமா காதல கேட்கணும். தா ரெண்டுமே தே தான் உச்சரிக்க நான். நீங்க தா தே ஓகே என்று உச்சரிக்கணும். ஓகே. த தே ஆ இப்ப எனக்கு இதுல எது சரி? ஃபர்ஸ்ட் ஒன். த தா. பாத்தீங்களா? த தாண்டா வானத்தை வைக்க போகுது, தா தா மேலுக்கே போகுது, பிழை எது? ஓகே. எது சரி? த ஆ செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் கீழ் நோக்கி சவுண்ட் வாடுறது சரி ஆகிக்கணும். இப்ப ஓதுங்க பாப்போம். இந்த கன்ஃபியூஸ் தான் உங்களோட ஓதல பிழை ஆகிச்சு இப்ப. த வீ
லு த வீலு ஆ மிச்ச சிம்பிளாக தே வரணும். தெ வீ லு தெ வீலு. த வீலு த வீலு. ம். ஹைரன். இந்த பாடத்தை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொண்டு புதிய ஒரு பாடம் வந்தாருன்னு அதையும் ரெடி ஆகி கொண்டு வாங்குறேன். இன்ஷா அல்லாஹ். ஓகே இந்த பாடம் உள்ளே சகிக்கும். இருந்தாலும் வடிவங்களை மாத்தாம ரெடி ஆயிட்டு வரணுமா? ஓகே சார். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.